Hello everyone, very good evening. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக்ஸ். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக நம்ம தெர்மோடைனமிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தெர்மோடைனமிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட் லா பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக ஸோ ஃபர்ஸ்ட் லாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் இப்போ பார்ட் 3 ஆல்ரெடி நம்ம 50 கொஸ்டின்ஸ் மேலே பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா another 20 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் என்ன இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ டவுட்ஸ் இருக்க மக்கள் யாராச்சும் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவிடலாம் சரிங்களா. ஸோ கிளாஸஸ் உள்ள போகலாம் மக்களே. ஒரு செகண்ட். ஓகே சரி. ஸோ டேரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. This is the questions. The first question: the piston of a vertical piston cylinder. Okay, the piston of a vertical piston cylinder device containing a gas has a mass of 60 kg and a cross-sectional area 0.04 meter square. The entire system is placed in a vacuum chamber. If the temperature of the gas is 70 degrees Celsius, what is the pressure of gas inside the cylinder? Okay, ஒரு piston cylinder இருக்கு, vertical piston cylinder. Okay, so drawing போட்டுக்கலாமா? வெர்டிக்கல் பிஸ்டன் சிலிண்டரு, ஒரு வெர்டிக்கல் பிஸ்டன் சிலிண்டர் இப்படி இருக்கும். சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? மாஸ் கொடுத்துருக்காங்க 60 கேஜி. மாஸ் எவ்வளோ? 60 கேஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துட்டாங்க இஸ் 0.04 மீட்டர் ஸ்கொயர். த என்டையர் சிஸ்டம் இஸ் பிளேஸ்ட் இன் எ வேக்யூம் சேம்பர். ஓகே, த டெம்பரேச்சர் இஸ் 70 டிகிரி செல்சியஸ். சரி, ஓகே. வாட் இஸ் த ப்ரெஷர் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரி, அப்போது ஒரு பிஸ்டன் இருக்குது, வெர்டிக்கல் பிஸ்டன் இருக்குது கரெக்டாக. ஸோ வெர்டிக்கல் பிஸ்டன் இருக்குது, இதோட மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸ் எவ்வளோ? 60 கேஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஸ் செக்ஷனல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 0.04 மீட்டர் ஸ்கொயர். கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் வேறு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 டிகிரி செல்சியஸ். நமக்கு தேவையானது இன்சைட் ப்ரெஷர் மட்டும் கண்டுபிடிக்கணும் சரியா. அப்போது ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் ஆஃப் த பிஸ்டன், இங்கே மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் ஆஃப் த பிஸ்டன் F equal to mg அப்படின்னு இருக்குமா? mg. ஸோ g is nothing but gravity சரியா, 9.81. நமக்கு மாஸ் தெரியும், அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சலாம். கிராவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் 9.81. இதுல இருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சலாம். அப்போ ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் ஆஃப் த பிஸ்டன், ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் ஆஃப் பிஸ்டன் என்ன வரும்? mg. கரெக்டாக நமக்கு m தெரியும். m எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. G வந்து பார்த்தீங்கன்னா 9.81. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஆன்சர் 588.6 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கிளியரா? ஒரு வெர்டிக்கல் பிஸ்டன் கொடுத்துருக்காங்க, அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபோர்ஸ் தெரியணும், ப்ரெஷர் கேட்குறாங்க. ஓகே, கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, A equal to 0.04 மீட்டர் ஸ்கொயர். டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. what we do is we have to find a pressure. Okay, inside pressure கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்ஸ் இஸ் மாஸ் இன்டு கிராவிட்டி. நமக்கு மாஸ் தெரியும், கிராவிட்டி மல்டிப்ளை பண்ணும்போது 589.6 நியூட்டன். ஓகே, ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வேற என்ன தெரியும்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா தெரியும், 0.04 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு சரியா. ஃபார் ஈக்குவலிபிரியம் பொசிஷன், ஸோ கொஸ்டின்ல ஈக்குவலிபிரியம் பொசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார் ஈக்குவலிபிரியம் பொசிஷன், P, pressure into cross sectional area equal to force சரியா. pressure F equal to PA, pressure into A. okay, A நமக்கு தெரியும் 0.04 and force என்ன கண்டுபிடிச்சோம்? 588.6 கரெக்டா. ஸோ நமக்கு என்ன தேவை? pressure தான் தேவை. அப்போ 588.6 divided by 0.04. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 14.715 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் சரியா. ஸோ இதை நீங்கள் பாரில் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 0.14715 பார் அப்படின்னு கிடைக்கும் சரியா.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ப்ரெஷர் இன்சைட் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரியா? கொஸ்டினில் வெர்டிகல் பிஸ்டன் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா ப்ரெஷர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. நமக்கு ஃபோர்ஸ் முதல்ல தெரியணும். ஃபோர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? எம் இன்ட்டு ஜி, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ஃபோர்ஸ். கரெக்டாக? ஸோ மாஸ் இஸ் 60 அண்ட் கிராவிட்டி 9.81. இதுல இருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிரும். இப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஆல்ரெடி வி நோ த ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா 0.04. அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 588.6 ஏரியா. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 14.715 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை பார்ல கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0.14715 பார். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன? 0.14715. 0.147. எஸ், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. For a particular ideal gas, the value of R gas constants, R means gas constant 0.280 kilojoule per kg Kelvin, and the value of gamma கொடுத்துறாங்க. Gamma is 1.375. The value of Cp and Cv respectively in, so value of Cp and Cv இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். Cp value அதாவது pressure constant, volume constant இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும் in kilojoule per kg Kelvin. ஓகே, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? gas constant கொடுத்துறாங்க. செகண்ட் சம். Second, gas constant R equal to 0.280. correct? 280 kilojoule per kg Kelvin. சரியா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமா கொடுத்துருக்காங்க. ஸோ காமா ஈக்குவல் டு 1.375. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் சிவி ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட் இது ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சிபி. சிபி ஈக்குவல் டு காமா ஆர் டிவைடட் பை காமா மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. சரியா? காமா ஆர் டிவைடட் பை காமா மைனஸ் 1. ஸோ நமக்கு காமா வேல்யூ தெரியும். என்னது காமா வேல்யூ? 1.375. 1.375 into R 0.28 divided by 1.375 minus 1. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணா அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0267 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் அப்படின்னு நம்ம ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா காமா ஆர் டிவைடட் பை காமா மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் சிவி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிவியோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் டிவைடட் பை காமா மைனஸ் 1. ஆர் என்னது? 0.280 டிவைடட் பை காமா என்னது? 1.375 மைனஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.280 டிவைடட் பை 0.375 சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.7467 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் காமா வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சிபி வேல்யூ, சிவி வேல்யூ கேட்குறாங்க. சரியா? ஸோ சிபி இஸ் காமா ஆர் டிவைட் பை காமா மைனஸ் 1. சிவி ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் டிவைட் பை காமா மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே ஈஸியாக போட்டலாம். ஓகே, ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. சிபி காமா ஆர் டிவைட் பை காமா மைனஸ் 1. காமா வேல்யூ 1.375 இன்ட்டு 0.28 டிவைட் பை 1.375 மைனஸ் 1 காமா வேல்யூ. ஓகே, இதுல இருந்து சிபி கண்டுபிடிக்கலாம் அண்ட் சிவியும் கண்டுபிடிச்சிரும். சரியா? ஸோ தேர்ட் சம் இதுக்கான ஆன்சர் பாருங்க. 1.20 0.74. 1.20 0.74. ஸோ இதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. an isothermal process is one in which isothermal process ஒரு isothermal process. ஓகே, ஸோ isothermal processனா எப்படி இருக்கும்? the pressure of the gas in the constant is proportional to the volume of the gas. இல்ல, the internal energy of the system under consideration decreases during the change. no என்ன இஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மட்டும் தான் கன்சிடரேஷன். the temperature of the system under consideration remains constant during the change. ஸோ சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு அண்டர் கன்சிடரேஷனில் தான் இருக்கும். ஸோ என்னன்ட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ an isothermal process is one is the temperature of the system under consideration remains constant during the change. ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. in an isothermal process the heat transfer, ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்?
heat transfer is equal to கேக்குறாங்க ஒரு isothermal process. So நமக்கு first law of thermodynamics formula என்ன? dq equal to du plus dw. Isothermal process na internal energy 0, கரெக்ட்டா? Isothermal process internal energy 0. அப்போ dq ஹீட்டுக்கு எது ஈக்குவலா இருக்கு? ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஈக்குவலா இருக்கு, கரெக்ட்டா? So question என்ன கேக்குறீங்கன்னா isothermal process the heat transfer is equal to the work transfer. Fourth B, clear ah? So isothermal process la internal energy 0 இருக்கும் பாத்தீங்களா? அப்போ நமக்கு first law of thermodynamics formula தெரியும் dq equal to du plus dw. அப்போ isothermal process du 0 இருக்கும்போது heat என்ன heat transfer எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? work transfer க்கு ஈக்குவலா இருக்கும். Fourth B. Fifth question பாருங்க. As per first law of thermodynamics, okay, when system confined within a boundary is carried through a series of operations such that the final state is same as the initial state. Okay, என்ன கொடுத்துறாங்க? initial ஸ்டேட்டும் final ஸ்டேட்டும் சேம், ஓகேவா? initial state final state சேம் னு கொடுத்துறாங்க. initial and final வந்து பாத்தீங்கன்னா சேம். ஓகே, இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் என்னவா இருக்கும்னா du 0வா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரியும் dq ஈக்குவல் டு du பிளஸ் dw. ஸோ கொஸ்டின்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ்னாலும் உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி 0 அண்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருக்கு அப்படின்னாலும் இன்டர்னல் எனர்ஜி உங்களுக்கு 0. அப்போ dq ஈக்குவல் டு du பிளஸ் dw. du 0வா இருந்தா heat transfer எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? work done க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ the net heat transfer is equal to the net work transfer. ஓகேவா? third, fifth C. ஓகேவா? இங்க பாருங்க, the net work transfer is equal to net heat transfer. புரிஞ்சுதா? fifth ஒன்னு கிளியரா இருக்கா? ஸோ இனிஷியலும் ஃபைனலும் சேமா இருந்தா இன்டர்னல் எனர்ஜி உங்களுக்கு 0வா இருக்கும். நமக்கு ஆல்ரெடி நோ த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ dq equal to du plus dw. du உங்களுக்கு 0, dq equal to dw. Heat transfer is equal to work transfer. Sixth question பாருங்க, enthalpy is calculated as. So enthalpy formula H equal to U plus PV. H equal to U plus PV. இதுதான் enthalpy formula, கரெக்ட்டா? So U என்னது? internal energy. H வந்து பாத்தீங்கன்னா enthalpy. enthalpy H equal to U plus PV. H என்னது? enthalpy. U என்னது? internal energy. P வந்து பாத்தீங்கன்னா pressure. P is a pressure, V is a volume of the system. சரியா? இதுதான் enthalpy-யோட formula. Enthalpy equal to internal energy plus pressure of the system into volume of the system. So question பாருங்க, இந்த enthalpy is calculated as என்னவா இருக்கும்? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா internal energy sum of internal energy and product of pressure and volume of the system. கரெக்ட்டா? எப்படிதானா சொல்லணும்? உங்களுக்கு சம் இன்டர்னல் எனர்ஜியுமே அண்ட் பிளஸ் வேற என்னத ப்ராடக்ட் பண்றோம்? பிரஷர் அண்ட் வால்யூமை ப்ராடக்ட் பண்றோம். அப்போ 6th one A, enthalpy is calculated as the sum of internal energy and the product of pressure and volume of the system. So 7th question பாருங்க, the area below the PV diagram of a non-flow process represents. So ஒரு non-flow process ஓட PV diagram என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? அதில் இருக்க ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். The area below the PV diagram of a non-flow process represent work transfer. ஓகேவா? So 7th one C. 8th question பாருங்க, for a closed system. Okay, ஒரு closed system, the difference between the heat and work. First law of thermodynamics, dq equal to du plus dw. Difference between heat, dq heat minus work difference equal to என்னவா இருக்கும்? du என்னது? internal energy. ஈஸியான கொஸ்டின் இது. சரியா? கரெக்ட்டா? For a closed system, the difference between the heat added to the system and work done by the system difference கேக்குறாங்க. அப்ப dq minus dw equal to du. du is nothing but internal energy, change in internal energy. ஓகேவா? So 9th question பாருங்க,
the sequence of process that eventually returns the working substance to its original state. Okay. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தட் ஈவென்ச்சுவலி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு ரிட்டர்ன் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னா இஸ் கால் தெர்மோடைனமிக் சைக்கிள். ஓகே, 9th கொஸ்டின் தெர்மோடைனமிக் சைக்கிள். ஸோ 10th கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ. அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ. 10th கொஸ்டின், according to kinetic theory of gases absolute zero இருந்தா kinetic energy of molecule reduces to zero. அப்போ kinetic energy of molecule என்னவா இருக்கும்? reduces to zero. okay, so kinetic theory of gases are absolute zero ல kinetic energy of molecules reduce to zero. so இருக்கிறத ஜீரோவா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. okay, 10th one B. and 11th question பாருங்க, according to Gay-Lussac's law perfect gases the absolute pressure நேத்தே பார்த்தோம். Gay-Lussac law means என்னன்னா உங்களுக்கு pressure வந்து directly proportional to the temperature volume constant. ஓகேவா? according to Gay-Lussac's law perfect gases the absolute pressure is directly proportional to the absolute temperature and volume remains constant. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து டெம்பரேச்சர் இல்லை, அப்சல்யூட் டெம்பரேச்சர் ப்ளஸ் அடிஷனல் வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். the product of absolute temperature and volume எதுவுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சரு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். 12th கொஸ்டின் பாருங்க, 3 states of matter are distinguished with respect to molecules by. ஓகே, 3 state of matter is distinguished with respect to the molecules by character of motion. ஓகேவா? ஸோ 3 states என்னன்னது? சாலிடு, லிக்விடு, கேஸ். கரெக்டா? இது மூணுத்தையும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றாங்க அப்படின்னா சாலிடு, லிக்விடு, இன்னொன்று கேஸஸ். கரெக்டா? ஸோ சாலிடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுல்ஸ் எப்பவுமே ஃபிக்ஸ்டு பொசிஷனில் தான் இருக்கும், அதோட மோஷன் பொறுத்து தான். ஓகே, மோஷன்னா அதோட அசையும் தன்மை பற்றியா பார்த்தீங்களா? அதை பற்றி தான். அந்த மோஷன் சாலிடுக்கு எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஃபிக்ஸ்டாக இருக்கும். லிக்விடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஈச் அதர், அண்ட் கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுல்ஸ் மூவ் ரேண்டம்லி. மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? மூவ் ரேண்டம்லி. ஓகேவா? ஸோ சாலிட் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், லிக்விட் பார்த்தீங்கன்னா மூவ் ஈச் அதர், அண்ட் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ரேண்டம்லி. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் மோஷன். மோஷனோட கேரக்டர் வச்சு தான், சாரி எஸ், மோஷனோட கேரக்டர் வச்சு தான் இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க. ஆப்ஷன் டி. அண்ட் 13th கொஸ்டின் பாருங்க, equal volume of all gases at the same temperature and the pressure contain equal number of molecules. This is according to சரி சார்லஸ் லா. வாட் இஸ் மீன் பை சார்லஸ் லா? சார்லஸ் லா என்ன சொல்லும்? சார்ல்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்சல்யூட் டெம்பரேச்சர். வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகேவா? இது சார்லஸ் லா. அண்ட் ஜூல்ஸ்ல என்ன சொல்லுவோம்? ஜூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர். Gay-Lussac law இப்பதான் பார்த்தோம். Gay-Lussac law வந்து பார்த்தீங்கன்னா pressure is directly proportional to the temperature at volume constant. கரெக்டா? அப்போ பேலன்ஸ் இருக்குது அவோகட்ரோஸ் லா. இதுதான் ஆன்சரு. இந்த அவோகட்ரோஸ் லால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ், சேம் டெம்பரேச்சர், சேம் ப்ரெஷர், ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். திஸ் இஸ் அக்கார்டிங் டு அவோகட்ரோஸ் லா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13B. அண்ட் அவோகட்ரோஸ் நம்பரும் தெரிஞ்சுங்க. அவோகட்ரோ நம்பர் (6.023 into 10^23). இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவோகட்ரோஸ் நம்பர். சரியா? ஸோ 13th கொஸ்டின் எல்லாமே ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அட் த சேம் ப்ரெஷர், அட் த சேம் டெம்பரேச்சர், அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். திஸ் இஸ் அக்கார்டிங் டு அவோகட்ரோஸ் லா. சார்லஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர், அண்ட் ஜூல்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர், ரெசிஸ்டன்ட் அண்ட் கரண்ட். Gay-Lussac லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் அட் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ அவோகட்ரோஸ் லா, அவோகட்ரோஸ் நம்பரும் தெரிஞ்சுங்க. 6.023 into 10^23. 14th கொஸ்டின் பாருங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸ் Cp = Cv at. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க 14th கொஸ்டின். சரியா?
the specific heat of solid and liquid and the specific heat of ideal gases வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதை பொறுத்து இருக்குன்னா டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கும் சரியா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டா சாலிடா இருக்கட்டும் லிக்விடா இருக்கட்டும் இல்லை ஸ்பெசிஃபிக் ஹீட்டா ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் மீன்ஸ் என்னது போத் கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரெஷர், இதுதான் ஐடியல் கேஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் பொறுத்து தான் இருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் பொறுத்து தான் இருக்கும். இஃப் T ஈக்குவல் டு 0வா இருந்தா அப்சல்யூட் 0. ஓகே, T ஈக்குவல் டு 0வா இருந்தா அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் 0. ஓகேவா? ஸோ புரியுதா என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சாலிடா இருக்கட்டும் லிக்விடா இருக்கட்டும் இல்ல ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ எல்லாமே எதை பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கு சரியா. ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு 0 கெல்வினா இருக்கும்போது அப்சல்யூட் இது சிபிசிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் 0வா இருக்கும். ஓகே, 14th A. 15th கொஸ்டின் பாருங்க, the specific heat at constant volume. The specific heat at constant volume of solids obeys Debye's T power 3 law at low temperature. T power 3 law at low temperature. Okay, ஸோ இந்த டெபிஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ டெம்பரேச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஹீட் கெப்பாசிட்டி என்னவா இருக்குன்னா விச் இஸ் ப்ரொபோஷனல் டு தி T3 இருக்கும். ஓகே, ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த T3 இருக்கும். ஓகே, the specific heat at constant volume of solid obeys T3 law at low temperature. Okay, Debye model பார்த்தீங்கன்னா only predict low temperature with heat. Depends upon heat capacity. Heat capacity வந்து என்ன எதுக்கு directly proportional இருக்கும் T3 law, T power 3 law. அப்போ low temperature only predict low temperature. 16th question பாருங்க, a reversible process. ஒரு reversible process எப்படி இருக்கும்? Must pass through a continuous series of equilibrium states. ஆமா, எஸ், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது must pass through the continuous series of equilibrium stateல continuous series பாஸ் ஆகும். Leaves no history on of the events in surrounding. ஸோ எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே விட்டு போகாது. Must pass through the same states and reversed path and the forward path. எஸ், ரிவர்சபிள் மீன்ஸ் என்னன்னா ஃபார்வர்டும் சரி ஒரே பாதை அண்ட் ரிவர்ஸுமே சரி ஒரே பாதை, எப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் இருக்கும். அப்போ இதுவுமே கரெக்ட். ஆல் ஆப்ஷன்ஸாகவே எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். மஸ்ட் பாஸ் த்ரூ ஏ கண்டினியூஸ் சீரிஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட். லீவ்ஸ் நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஈவெண்ட்ஸ் இன் சரௌண்டிங்ஸ். மஸ்ட் பாஸ் த்ரூ ஏ சேம் ஸ்டேட்ஸ் ஆன் எ ரிவர்ஸ்டு பாத் as on ஃபார்வர்ட் பாத். ஓகே, அப்போ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். 17th கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 1. இது நேற்று பார்த்தோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ், வாட் இஸ் மீன் பை இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ்? ஸோ இன்டென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். அது என்னன்னா இன்டென்சிவ். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டென்சிவ். ஓகே, ஸோ மாஸை பொறுத்து அது ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இஸ் எக்ஸ்டென்சிவ். அண்ட் இன்டென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். சரியா? இன்டென்சிவ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இன்டென்சிவ்க்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்சிவ்க்கு எக்ஸாம்பிள்லாம். இன்டென்சிவ்லாம் என்னென்ன வரும்? ப்ரெஷர், டெம்பரேச்சர், எலாஸ்டிசிட்டி, இது எல்லாமே இன்டென்சிவ். டஸ் நாட் டிபெண்ட். இங்க எழுதுறேன் பாருங்க, எக்ஸ்டென்சிவ், இன்டென்சிவ். Extensive வந்து பார்த்தீங்கன்னா does not depend on mass of the system. Does not depend on mass of the system. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம், என்ட்ரோபி, என்தால்பி, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் அண்ட் என்ட்ரோபி, என்தால்பி, இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் does not depend upon the extensive பார்த்தீங்கன்னா depend upon the mass on the system. Example volume, entropy, enthalpy. And intensive வந்து பார்த்தீங்கன்னா does not depend upon the mass of the system. மாஸை பொறுத்து எந்த ஒரு டிபெண்டுமே மாஸ்ல இருக்காது. சரி, அது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மாஸை பொறுத்து இருக்காது. does not depend on mass of the system. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு அண்ட் டெம்பரேச்சர், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். does not depend upon the mass. ப்ரெஷரு, வால்யூம், இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள். சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க?
extensive property of a system is one whose value depends on the mass of the system like volume. Example கொடுத்துருக்கேன். Okay, second option பாருங்க, does not depend upon the mass. does not depend அப்படினாவே உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ செகண்ட் இல்லை, சரியா? ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி இதெல்லாம் வரும். அண்ட் தேர்ட் ஆப்ஷனும் பாருங்க, இஸ் நாட் டிபெண்டட். அப்போ இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இதுவுமே இருக்காது. இஸ் நாட் டிபெண்ட் பாத் ஃபாலோட் பை ஆன் த ஸ்டேட் இதுவுமே இல்லை. ஃபோர்த் என்ன பார்த்தா, இஸ் டிபெண்ட் ஆன் த பாத் ஃபாலோட் பட் ஆன் த ஸ்டேட் இதுவுமே இல்லை, சரியா? ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் டிபெண்ட் அப்பான் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் லைக் வால்யூம் and enthalpy, entropy இதெல்லாமே எக்ஸாம்பிள். அப்போ 17th வந்து பாருங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18th பாருங்க, in an isothermal process or isothermal process the internal energy of a gas molecule. ஒரு ஐசோதெர்மல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி எப்படியா இருக்கும்? இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ கேஸ் மாலிகுலர் இன்டர்னல் எனர்ஜி ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸில் இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் dq ஈக்குவல் டு du + dw இது ஈக்குவேஷன். ஸோ இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸில் d ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்? ஒர்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈக்குவலாக இருக்கும், சரியா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எந்த ஒரு இன்க்ரீஸுமே ஆகாது, டிக்ரீஸுமே ஆகாது. மே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் டிபெண்ட் அப்பான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸ் எதுவுமே இருக்காது, சரியா? ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஒரு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி எப்பவுமே என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். அப்போ 0வா இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்? அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈக்குவலா இருக்கும், சரியா? 18th கொஸ்டின் கிளியரா? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் லாஸ்ட் கொஸ்டினா? எஸ், 19th கொஸ்டின். அண்டர் ஐடியல் கண்டிஷன், ஓகே, அண்டர் ஐடியல் கண்டிஷன் under ideal condition isothermal, isobaric, isochoric, adiabatic process are சரி, ஓகே. அண்டர் ஐடியல் கண்டிஷன்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ் நமக்கு தெரியும், ஐசோபாரிக் தெரியும், ஐசோகோரிக் அண்ட் அடியாபெட்டிக் ப்ராசஸ் இதெல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 65th இஸ் எ குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். ஸோ குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸ், சரிங்களா? குவாசி ஸ்டாட்டிக் வந்து என்னன்னா ஒரு ஸ்லோ ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் மீன்ஸ் என்னன்னா இந்த ப்ராசஸ் எப்பவுமே ஒரு ஸ்லோ ரேட்ல தான் நடக்கும் அண்டர் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல. அண்டர் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல இதுதான் என்ன சொல்லலாம்? குவாசி ஸ்டாட்டிக் அப்படின்னாங்க. குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் ஸ்லோ. குவாசி மீன்ஸ் ஸ்லோ. ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா அன்சேஞ்சபிள், இல்லைன்னா சேஞ்ச் ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், பட் டேக்ஸ் அ லாங் டைம் டு சேஞ்ச். ஓகே, ரொம்ப நேரம் எடுத்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ப்ராசஸ், ஓகேவா? டைனமிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டம், உடனே சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகும். ஸோ கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச். இதுதான் என்னன்னா டைனமிக். சேஞ்சஸ் ஃபார் எ லாங் டைம், ரொம்ப டைம் எடுத்துக்கு அப்படின்னா அது ஸ்டாட்டிக் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ், ஓகே, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அண்ட் ஸ்டேபிள் ப்ராசஸ் டஸ் நாட் சேஞ்ச். ஸ்டேபிள் ப்ராசஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, டஸ் நாட் சேஞ்ச், ஓகேவா? இது என்ன? ஸ்டேபிள் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ என்னடி சொல்கிறேன் இந்த கொஸ்டின். அண்டர் ஐடியல் கண்டிஷன் ஐசோதெர்மல், ஐசோபாரிக், ஐசோகோரிக் அண்ட் அடியாபெட்டிக் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ குவாசி மீன்ஸ் என்ன? ஸ்லோ ப்ராசஸ், ஓகேவா? ஸோ ஸ்லோவாக தான் எந்த ஒரு சேஞ்சுமே இதில் இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிக் ப்ராசஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், பட் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த சேஞ்ச் இருக்கும். அண்ட் டைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் உடனே இருக்கும். ஸோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் சம் பீரியட் ஆஃப் டைம்ல சேஞ்சஸ் ஹேப்பன் ஆகும். அண்ட் ஸ்டேபிள் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டேபிள் ப்ராசஸ் அண்ட் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். கிளியரா? ஸோ இன்னொரு வாட்டி நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? த பிஸ்டன் ஆஃப் எ வெர்டிகல் பிஸ்டன் சிலிண்டர் டிவைஸ் கண்டெய்னிங் எ டிவைஸ் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரெஷர் கேட்குறாங்க, சரியா? ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மாஸ் தெரியணும். மாஸ் நமக்கு தெரியும். அண்ட் மாஸ் இன்டு கிராவிட்டி இஸ் அ ஃபோர்ஸ். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. ஃபோர்ஸும் தெரியும், ஏரியாவும் தெரியும். நம்ம இதில் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் எ பர்டிகுலர் ஐடியல் கேஸ் ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, காமா வேல்யூ கொடுத்துருந்தாங்க. நம்ம சிபி அண்ட் சிவி எடுத்திருந்தாங்க. சிபி ஈக்குவல் டு காமா ஆர் டிவைட் பை காமா -1 ஃபார்முலா. அண்ட் சிவி ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை காமா -1. ஸோ இது இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆல் த
கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் கிவன். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் அண்டர் கன்சிடரேஷன் தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்ச் நடக்கிற வரைக்கும் அது கான்ஸ்டன்ட்டா கன்சிடரேஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரியும். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி 0வா இருக்கும். அப்போ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஃபிஃப்த் கொஸ்டினும் சேம் தான். அதே கொஸ்டின் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் சேமா இருந்தா உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி 0வா இருக்கும். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, என்தால்பி H ஈக்குவல் டு U plus PV. U means internal energy, the sum of internal energy and the product of pressure and volume. ஓகே, முக்கியமான ஃபார்முலா அது நோட் பண்ணீங்க. And seventh question பாருங்க, the area below the PV diagram of a non-flow process represent. ஓகே, non-flow process ஓட PV diagram எப்படி இருக்குன்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். எய்த் கொஸ்டின் இந்த டி, அதாவது ஃபர்ஸ்ட் லா தெரியும் டிஃபரன்ஸ் கேட்குறான். டிஃபரன்ஸ் இன் ஹீட் ஆடட் இது அண்ட் ஒர்க்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்னா டியூ வரும். டியூ இஸ் நத்திங் பட் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? நைன்த் கொஸ்டின் பாருங்க, ஒரு ப்ராசஸ் நடந்தது ரிட்டர்ன் பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட்னா அது பேர் தெர்மோடைனமிக் சைக்கிள். ஓகேவா? ஈஸியான கொஸ்டின். 10th கொஸ்டின் அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அட் அப்சல்யூட் 0 கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் வந்து பார்த்தா ரெடியூசஸ் டு 0 மாறிடும். 11th கொஸ்டின் கேல்-லெசக்ஸ் லா என்ன சொல்றாங்கன்னா பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷர் உங்களுக்கு டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 12th கொஸ்டின் பாருங்க, 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எப்படி இதை 3 ஸ்டேட்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னா கேரக்டர் ஆஃப் மோஷன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ சாலிட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மோஷன் ஃபிக்ஸ்டா இருக்கும். லிக்விட் பார்த்தீங்கன்னா மூவ் ஈச் அதர் அண்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ரேண்டம்லி. இதுதான் 3 டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் கேரக்டர் ஆஃப் மோஷன். 13th question, equal volume of all gases at the same pressure temperature, equal number of molecules. Avogadro's law. So Charles law நமக்கு தெரியும். Charles law is volume directly proportional to the temperature. Okay, volume directly proportional to the temperature, pressure constant இருக்கும். and Avogadro's பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும். Avogadro's நம்பரும் பார்த்தீங்கன்னா 6.023 into 10 power 23. and third question பாருங்க, Joule's law. So Joule's law வந்து பார்த்தீங்கன்னா heat is directly proportional to the current, temperature, current, resistance and time. இது ஜூல்ஸ் லா. கேல்-லெசக் லா இப்பதான் பார்த்தோம். பிரஷர் வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். கரெக்டா? ஸோ பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் அட் வால்யூம் கான்ஸ்டன்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்-லெசக் லா. 14th கொஸ்டின் பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் எ கேஸ் CP ஈக்குவல் டு CV அட் பார்த்தீங்கன்னா 0 டெம்பரேச்சர். ஸோ இது எதை பத்தி டிபெண்ட் ஆயிருக்குன்னா டெம்பரேச்சர் பொறுத்து. ஸோ டெம்பரேச்சர் 0 கெல்வினா இருக்கும்போது இந்த CP வேல்யூ அப்சல்யூட் 0வா தான் இருக்கும். 15th கொஸ்டின் ஸ்பெசிபிக் டெபிஸ். ஸோ டெபிஸ் லா வந்து எதுக்குன்னா ப்ரெடிக்டர் லோ டெம்பரேச்சர் மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இந்த டெபிஸ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த லோ டெம்பரேச்சர் ப்ரெடிக்ட் பண்ணலாம் எது மூலியமா? ஹீட் கெப்பாசிட்டி மூலியமா. இந்த ஹீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி T⁻3க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அண்ட் 16th கொஸ்டின் பாருங்க, ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இது கரெக்ட். அப்போ ஆல் ஆப்ஷன்ஸா கரெக்ட். 17th எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ஆல்ரெடி பார்த்தோம். எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் does not depend upon the mass of the system. இன்டென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா does not depend upon the mass of the system. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ்க்கு உங்களுக்கு வால்யூம், என்ட்ரோபி, என்தால்பி இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இன்டென்சிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாமே எக்ஸாம்பிள். இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் the internal energy of a gas molecule. ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆல்ரெடி பார்த்தோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி 0வா இருக்கும். அப்போ there is no changes, remains constant. 19th கொஸ்டின் பாருங்க, under ideal condition isothermal, isobaric and adiabatic process. இது நாலுமே ஐடியல் கண்டிஷன்ல குவாசி ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸோ குவாசி ஸ்டாட்டிக்னா ஸ்லோ ப்ராசஸ் அண்டர் ஈக்குவலிபிரியம். ஓகேவா? ஸ்டாட்டிக் மீன்ஸ் என்னன்னா சேஞ்சஸ் ஃபார் எ லாங் டைம், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சேஞ்சஸ் இருக்கும். டைனமிக் உடனே சேஞ்சஸ் இருக்கும். ஸ்டேபிள், there is no changes in stable process. ஓகே மக்களே? ஓகே மக்களே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் எது மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நாளைக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை பதிவிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? ஓகே, தேங்க்யூ, பாய். நாளைக்கு மீட் பண்ணுவோம்.